Hi friends, welcome to CKM Vlogs 2.0. இன்னைக்கு நம்ம என்ன Beyblade வீடியோ பார்க்க போறோம்னா 2 vs 2. என் ஃப்ரெண்ட் 2 blade செஞ்சிருக்கானா guys இத நம்ம 2 blade செஞ்சது. இது வந்து நம்ம கிட்ட ஓல்ட் Pegasus ring இருந்தது. அது போட்டு MC எல்லாம் போட்டு கீழ டிப் போட்டு செஞ்சிட்டோம். அடுத்து இது நம்ம கடையில பாத்துறப்ப அந்த இப்படி கையிலே விடுவாங்களே விட்டா லைட் எரியும்ல அது கீழே போட்டுருக்கோம் गाइस. அப்புறம் ஒரு ரிங் மேல MC போட்டு முடிச்சோம். நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாரையும் தோக்கடிக்கக்கூடிய ஃப்ரீ ஸ்பின், அப்புறம் ஒரு ஆவரேஜான பிளேடு. ஆவரேஜ் பேர் என்னது? ஸ்டாம் பெகாசஸ். ஆவரேஜான பிளேட் ஸ்டாம் பெகாசஸ். அது மட்டும் இல்ல, இப்ப 3v3 பேட்டில் தான் நடந்திருக்கும். அவனோட ஒரு பிளேடு இப்பதான் செஞ்சிருக்கு. இப்பதான் गाइस இந்த பிளேட் செஞ்சிருக்கோம். காயினும் காஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ இந்த பிளேட் வரும். ஓகே, பேட்டில்ல போலாம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டாம் பெகாசஸ். ஓகே, ரெடி ப்ளே. நம்மளோட பச்சை லான்ச்சர் தான் யூஸ் பண்ண போறோம் गाइस. எந்த பெகாசஸ் சவுண்ட் பெகாசஸ் ரெண்டு பேருக்கும் ஒரே பிளேட் மாதிரி இருக்கிற பிளேட் தான் எடுத்துறோம். 3 2 1 ரெடி गाइस. என் பிளேட் வந்து பவுன்ஸ் ஆகும். இது பாத்தீங்களா? நீங்க பார்த்தாலே தெரியும் எகுரும். ஆனா கொஞ்ச நேரத்துல பேலன்ஸ் ஆயிடும் गाइस. ஒரு மாதிரி அட்டாக் பண்ணுது. என் Pegasus Pegasus was defeated because guys first தடவை விட்டு நம்ம ஜெயிச்சிருவோம். இது ரெண்டு பிளேட் தான் இருக்குன்றதுனால ஒரு பிளேட் 3 பாயிண்ட் எடுக்கணும். 3 2 ready ஒரு பக்காவான ட்ரிஃப்ட் லான்ச் गाइस. தடவை நம்ம ஜெயிப்போம் நம்புறோம். அது சென்டரை புடிச்சு சுத்திட்டு இருக்கு. என் பெகாசஸை பொறுத்த வரைக்கும் என் பெகாசஸ் அடிச்சாதான் டிஃபீட் பண்ண முடியும். இல்லாட்டி அதுக்கு ஸ்டெமினா இன்னும் பூஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும். நானே போய் சாப்பிடணும். நம்ம பிளட் ஸ்லோ ஆயிடுச்சு. இந்த தடவை நம்ம சரியான ஃபாஸ்ட்லி ஜெயிச்சிட்டோம் गाइस. எஸ், இது சரியா ஸ்டாமினா இல்ல. நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆனா நம்ம ஆளுக்கு ஒரு பாயிண்ட்ல தான் இருக்கும். இன்னும் நானும் 2 பாயிண்ட் எடுக்கணும், அவனும் 2 பாயிண்ட் எடுக்கணும். 3 2 1 गाइस 1 பேட்டில்ல இருக்கும். 1 பாயிண்ட். 3 2 1 ரெடி. அத நம்ம ஜம்பிங் போடாயிச்சு गाइस. இந்த ஓல்ட் பெகாசஸ் அந்த நியூ பெகாசஸ் ரொம்பலாம் நியூ இல்ல. நான் வாங்கி 1.5 வருஷம் ஆச்சு. நான் வாங்கி 4 வருஷம் ஆயிடுச்சு गाइस. அதான் ஓல்ட் பெகாசஸ்ன்றான். மறக்காம பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க गाइस. சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நிறைய பேர் மறந்துடுறீங்க. வீடியோ பார்த்துட்டு மட்டும் போயிடுறீங்க. மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திடுங்க. அது பெல் ஐகானையும் கிளிக் பண்றேன். பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும். பேசிட்டு இருக்கிற கேப்ல நம்ம பெகாசஸ் ஜெயிச்சிடுது. 2 பெகாசஸும் ஜெயிக்குது. டெஃபினட்டா ஒரு பெகாசஸ் ஜெயிக்கும்னு சொல்ல முடியல. 3 2 1 ரெடி गाइस. அவன் அட்டாக் லான்ச் விட்டா நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன். ஐயோ, என் பெகாசஸ் வெயிட் இல்ல. வெயிட் தான். அவன் பிளேட கம்பேர் பண்ணும்போது என் பெகாசஸ் வெயிட் கிடையாது. கவுண்டர் அட்டாக் பண்ணு பெகாசஸ். கவுண்டர் அட்டாக் என்னன்னு சொல்லு. தெரியலையே. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க गाइस. நம்ம இதாட்டி தோத்துறோம். 3 பாயிண்ட் எடுத்ததனால நான் ஜெயிச்சிட்டேன். டோமேக்கே 4 பிளேட் இருக்கு गाइस. ஒரு பிளேட் வந்து உட முடியலன்னு நான் உள்ள வச்சிருக்கேன். ஆமா, அது சரியாவே உட முடியல. லாஸ்ட்ல அதை விட்டு காட்டுறோம். இதுல 4 பிளேட்ல அது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் गाइस. பார்க்கலாம். சரி, நான் திரும்பி பெகாசஸே எடுக்கிறேன். பாக்குறதுக்கு மாமி சமல தம்பி மாதிரியே இருப்பான். 3 2 1
ready. நான் இவனும் சொல்லல அவனும் சொன்னேன் அந்த ஒரு பிளேடு விட முடியலன்னு எடுத்தோடனே சென்று தாங்க இப்படிப்பா அது மட்டும் இல்லை இவன் சரியான வெயிட்டு ஒரு ஹிட்டுக்குமே நம்ம கார்னர் வரைக்கும் போகிறோம் ஆனால் இப்போ கொஞ்சம் ஹிட் அவ்வளோ பெருசாக கிடையாது சொல்லி வாய்ப்புள்ள சரியான ஹிட்டு வெளில போகலன்ற வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். ஆனால் எப்படியோ ஸ்லோ ஆகிடும் guys. எப்படியா இருந்தாலும் தோத்துருவேன். எதுக்கு பெகாசு செத்தன்னு தெரில. ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட்ல எடுத்துட்டேன். பட் அந்த பிளேடு சுத்தமா ஸ்டெமினா குறையல. என் பெகாசஸ் தோத்துருச்சு நானே ஒத்துக்கிறேன். நான் இதை எடுத்துறேன். நான் இதை எடுத்துறேன். Guys, அந்த பிளேட் இந்த பிளேடு இந்த விளையாடும் ஒரு டோட்டலா அண்ணன் தம்பி மாதிரி guys. ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா உள்ள நோண்டி பார்த்தா தான் தெரியும். இல்ல யார் அண்ணன் யார் தம்பி நீ இந்த பேட்டில் முடிஞ்சோனே பார்க்கலாம். 3 2 1 ரெடி. எந்து சரியான பேலன்ஸ் டைப் அவந்து ஒரு ஸ்டெமினா டைப். சி எந்த டிஃபென்ஸ் யாரல இந்த பிளேடுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ எந்த ட்ரிஃப்ட் மோட் போதே. ட்ரிஃப்ட் மோட் போட்டா ஸ்டெமினா உறிஞ்சு போயிடுமே. என்னடா இது நான் தோக்குறேன். இதெல்லாம் தவறான செயல். அது எப்படி ஏய் அது ஏதோ நூல் மாதிரி ஏதோ வெப்பன் யூஸ் பண்ணுது गाइस. गाइस எம்சி பறக்குது गाइस. அதான் பார்த்தேன். அது ஏதோ நூல் மாதிரி ஒரு வெப்பன் யூஸ் பண்ணுது गाइस. ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க गाइस. கடுப்பா இருக்கு. அவனுக்கு ஜாலியா இருக்குமே. 3 2 1 ரெடி. வெயிட் ஏன்னா இவனை தோக்கடிக்க முடியாது. இவனை தோக்கடிச்சதுனால காண்டா இருக்கு. ஏன்னா ஈஸியா டிஃபீட் பண்ற பிளேட் தோக்கடிச்சா பரவாயில்ல. 3 2 1 ரெடி. ஓகே அவனை காட்டு गाइस. லான்சர் உடைஞ்சிருச்சு. இப்போதைக்கு என்னோட இந்த லான்சர் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். நான் அப்பயே சொன்னேன் முடிச்சு போடுவோடா நீ கேட்கவே இல்லை நீ. गाइस திரும்பி அந்த நூல் அட்டாக் யூஸ் பண்ணுது. இல்ல சத்தம் கேக்குது. गाइस ஒரு பாயிண்ட் நான் எடுத்துர்க்கேன். ஒரு பாயிண்ட் அவன் எடுத்துர்க்கான் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல அந்த மாதிரி சொல்றேன். பெகாசஸ் நான் எடுத்துட்டேன்ல பெகாசஸ் பேட்டில்ல. இந்த பேட்டில்ல நீ எடுக்கறியே. गाइस நம்ம 2 பாயிண்ட் எடுத்துறோம். இப்போ இந்த பாயிண்ட் நீ எடுத்துட்டனா 1-1 டிராவ் ஆயிடும். சோ நான் எந்தல இருந்து ஒரு பிளேட் எடுக்கிறேன். நீ இந்த பிளேடே வச்சு சண்டை போடு. 3 2 1 ரெடி. சொல்லலாம் சார். கரெக்ட்டா? சரியான ஹிட் गाइस. ஆனா அசர்ற மாதிரி தெரியலங்க. गाइस நம்ம ஒரு பாயிண்ட் எடுக்க போறோம்னு நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு. இப்பதான் गाइस மனசுக்கு ஒரு குளிர்ச்சி வருது. गाइस ஷூட் சேஞ்ச். அவனுக்கு பெரிய லென்த் வரலையா. அதான் அந்த லான்ச் இந்த லான்ச் என்கிட்ட கொடுத்துடா. ஏன்டா ஒரு பாயிண்ட் எடுத்த. எப்படியா இருந்தாலும் அவன் ஜெயிக்க போறான். 3 2 1 ரெடி. இந்த லான்சர் நானே யூஸ் பண்ணலாம்னு தோணுது. பெரிய நீ அது ஆந்த்ரோசைடா இல்ல அட்டாமிக் பவரான்னு தெரியல. என்னமோ ஒண்ணு. ஆனா எது பெரிய லென்த் இருக்கோ அது ரிக்கார்டா இருந்தாலும் சரி ஸ்ட்ரிங் லென்த்தா இருந்தாலும் சரி எது பெருசா இருக்கோ அதான் பவரா இருக்கும் லான்ச்ல. அந்த லான்ச் தான் வேணும்ன்ற. எனக்கு ஏன்னா எனக்கு என் லான்ச் சின்னதா இருக்கும் பாருங்க. கயிறு இது நான் இழுக்கும் போது இத்தனை தான் गाइस. அது இழுத்தா இழுந்துரும் போது गाइस. ஆனா எனக்கு விடவே வரல. இந்த பாரு டஃப் குடுக்குற அளவுக்கு போயிட்டேன் நானு. நீ லான்ச்சர் மாத்துறது தப்பு. ஆனா நான் தோத்துட்டேன் गाइस. சரி நான் இன்னொரு பிளேட் எடுக்கணும். வெயிட் பண்ணுங்க. அவன் போடணுமா गाइस இப்போதைக்கு. गाइस இப்போ நான் ப்ளூ எடுத்திருக்கேன். அவன் அதே பேர் தான். வா 3 2 1 ரெடி.
கைஸ் ப்ளூ 1 பாயிண்ட் எடுத்துருச்சு. நம்ம 1 பாயிண்ட் எடுத்துட்டோம். வெட்டி அடிச்சது ப்ளூ. 3 2 1 லெடி. நான் ஸ்லோ லான்ச் गाइस. நான் விடவே இல்ல. கைஸ் நம்ம அடிச்ச ப்ளூ சரியான ஃபாஸ்ட்ல அடிச்சது. 3 2 1 லெடி. நம்ம 1 பாயிண்ட்ல இருக்கோம். கைஸ் ஒரு ஹிட்டும் ப்ளூ பறக்க விடுதே. गाइस இந்த வாட்டில நம்ம தந்துருவோம். எப்படி அப்படி விக்கி நம்ம இது சொல்றோம். பார்க்கலாம். கன்ஃபார்ம் தோத்துறடா. நான் வாய் வச்சு அப்படியே நடக்கும். அதான் வெஸ்டியே வாயே. எப்படி ஜெயிச்சோம் பாத்தீங்களா गाइस? பாத்தீங்களா गाइस? இன்னும் 1 பாயிண்ட் எடுத்தா நம்ம வின்னு. அதெல்லாம் இல்ல. நம்ம கிட்ட அப்படியே பவர் இருக்கு. 3 2 1 ரெடி. गाइस ஒரே ஹிட் தான் गाइस. அதான் गाइस. நான் ரெடி. गाइस ஒரு பேட்டில். ஏன் மாமிசமலை. டோ அவன் விட்டு காட்டுறேன்னால விடுறா. நானே மறந்துட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அவன் விட முடியாது गाइस. எவ்வளவு ஸ்லோவா லான்ச் ஆகுது பாத்தீங்களா गाइस? பாத்தீங்கன்னா மாமி சம்மல தம்பி மாரியே இருப்பான் சைஸ்ல. சரி அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம CKM Vlogs 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் பாய். யார் அந்த நூல் எடுத்து வந்து போட்டது? பாய்.